ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி தமிழ் எக்ஸாம் எழுதுனீங்க. நம்ம சேனலில் ரிவ்யூ உங்களுக்காக போட்டோம். நல்லபடியாக எக்ஸாம் பசங்க சூப்பராக ஈஸியாக எழுதியிருக்காங்க. நம்ம சேனலில் போட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா பசங்களுக்கு வந்திருக்கு. இப்போ நாம் ஒன் வேர்ட்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். அஃபிஷியல் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒருவேளை இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வேர்டுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் தொல்காப்பியம். அதுக்கப்புறம் குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழர்களை கண்டுபிடிக்க தமிழறிஞர், அதாவது முதலிரு எழுத்துக்களால் மறைக்கலாம். இது பார்த்திங்கன்னா மறைமலை அடிகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன் வேர்டுக்கு ஆன்சர், அதாவது நூற்பா இடம்பெற்றுள்ள இலக்கண நூல் பார்த்திங்கன்னா தொல்காப்பியம். சரியா? ஃபோர்த் ஒன் வேர்டு பார்த்திங்கன்னா உலக நாடுகள் மாற்று ஆலை. அதாவது இத்தொடர் உணர்த்துவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா கார்பன் அற்ற ஆற்றல் பயன்பாடே தேவையாகிறது. ஃபோர்த் ஒன் வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ. ஃபிஃப்த் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இ, அதாவது ஃபோர்த் ஆப்ஷன். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சிக்ஸ்த் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா அதாவது என்னும் பாரதியின் பாடல் வெளிப்படுத்துவது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா தந்தை வழி சமூக அக்கறை. சரியா? சிக்ஸ்த் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இ. செவன்த் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆ. சரியா? கலன் உணர்த்தும் பொருள் என்ன? எய்த் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் என்ற கவிதையில் அதாவது பயன்பெற்று வரும் படிவம். சரியா? வினை படிவம். அதுக்கப்புறம் 9வது ஒன் வேர்டுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இ, ஃபோர்த் ஒன் மலை. அதுக்கப்புறம் 10வது ஒன் வேர்டு மேடையின் மேலிருந்து வேண்டும் பொழுது கீழே இறங்கும் வகையில் அமைக்கப்படும் திரை பார்த்திங்கன்னா கந்தருவல் திரை. இது ஆ. 11th ஒன் வேர்டுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இ, தொடரில் வெளிப்படும் மெய்ப்பாடு என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் 12வது ஒன் வேர்டு காப்பியத்தின் பெரும் பிரிவை குறிப்பது காண்டம். சரியா? 13வது ஒன் வேர்டு பின்வற்றில் அதாவது தொன்மதிப்பத்திற்கு பொருந்தா ஒன்றை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. வயதில் சிறியோர் ஆனாலும் தலைவர். சரியா? 13வதுக்கு இ. அதுக்கப்புறம் 14வது ஒன் வேர்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதாவது போன்ற நல்லியல்புகளை சிறப்பிப்பது கூறுவது என்னன்னு சொல்லி பார்த்தா பாடாந்திணை. அது பார்த்திங்கன்னா 14வது ஒன் வேர்டோட ஆன்சர். அதுக்கப்புறம் நாம் அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குருவினா, சிறுவினா, நெடுவினா, இதெல்லாம் செய்யுள் பகுதியாக இருந்தாலும் உரைநடை பகுதியாக இருந்தாலும் நிறைய என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுலேருந்து நிறைய கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கலை சொற்களுக்கு. சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரித்து, அதாவது பிரித்து தொடரமைக்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பகுபத இலக்கு உறுப்பு இலக்கணம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதாவது இரு, அதே மாதிரி இந்து, இந்த மாதிரி இந்து வரக்கூடிய விகுதிகள் வரக்கூடியதான் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு பசங்க நமக்கு ரிவ்யூவும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ரிவ்யூ வீடியோ நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ரிவ்யூ வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும்னாலும் சரி, லா அட்மிஷன் ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷன் ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. இந்த பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.